Hi all, welcome to my channel. ஸோ அக்ஷய திருதி சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் நான் வந்து 1st ஆஃப் ஏப்ரலில் போட்ட கேல்குலேஷன். ஸோ பெர் டே 85 ருபீஸ் அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணால் நம்மளால் 20 டேஸில் 1700 ருபீஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேஸ் கேல்குலேஷன் போட்டோம். கோல்ட் ப்ரைஸ் வந்து 15,000 இருந்தால் அப்படின்ற பேசிஸில் நம்ம போட்ட கேல்குலேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து என்னால் 1700 தான் சேவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு சில நாள் என்னாலையும் சேவ் பண்ண முடியல. 2 டேஸ்க்கு 100 ருபீஸ் அப்படின்ற பேசிஸில் நான் சேவும் பண்ணேன். பட் இந்த சேவிங்ஸ் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேட்டடாகவும் இருந்துச்சு இந்த அக்ஷய திருதி சேவிங்ஸ். ஸோ இந்த அக்ஷய திருதி சேவிங்ஸ் பிளான் பார்த்திங்கன்னா 100 mg வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து 14,000 தான் இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு என்னால் 100 mg வாங்க முடியும். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா என் பொண்ணு அதர் பிளான்ஸ் வச்சுருக்கா. என்ன பண்ணான்னா அவளோட கொலுசை வந்து அறுத்துட்டா. ஸோ நான் ஷோரூம் போனால் தான் தெரியும் நான் புதுசாக கொலுசு வாங்குறேன்னா இல்லை 100 mg வாங்குறேனா அப்படிங்கிறத வந்து ஷோரூம் போய் என்ன கொலுசு மாடல்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பட்ஜெட் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை எதில் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் டிசைட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி சம்மரில் தான் குழந்தைங்களுக்கு வந்து கொலுசு போடுறது. ஸோ அதையே அறுத்துட்டாங்க. பட் இப்போ நெசசிட்டின்னு பார்த்தா கொலுசு தான் நான் பார்ப்பேன் 100 mgயை விட. பிகாஸ் இன்னும் ஒரு 1 மந்த் போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதால நான் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கொலுசெல்லாம் போட்டு விட மாட்டேன். அண்ட் ஆல்சோ ஃபார் சேஃப்டி பர்பஸ் நான் ஷோரூம் விசிட் பண்ணியே ஒரு 1.5 years ஆகிடுச்சு. ஸோ அக்டோபர் 24 நான் ஷோரூம் போனது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜிஆர்டி பக்கமே போகல. நான் என்னோடய சேவிங்ஸ் வந்து நான் ஆர்டியில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை பேஸ் பண்ணி நான் காயின்ஸும் வாங்கிட்டேன். ஸோ ஷோரூம் போகணும், என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு half a day கிட்ட தேவைப்படும். ஸோ அதனாலேயே நான் அக்ஷய திருதிக்கு வந்து இந்த வாட்டி ஷாப்பை விசிட் பண்ணல. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், நம்மளால் மாடல்ஸ் எதுவும் பார்க்க முடியாது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற அப்டேட்ஸ் நம்மளுக்கு வராது. மேக்கிங் சார்ஜஸில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்மளால் அக்ஷய திருதி அன்றைக்கி ரொம்ப ப்ரிசைஸாக ஃபெச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அக்ஷய திருதிக்கு போகலை. இந்த வீக்கெண்ட் தான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ கடைக்கு போனால் எவ்வளோ கிராம்ஸில் இப்போ குழந்தைங்களுக்கு ஆங்க்லெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ளஸ் அது எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ரொம்ப 1.5 years கிட்ட ஆயிடுச்சு நான் ஜிஆர்டி ஷோரூம் விசிட் பண்ணி. ஸோ சில்வர் ப்ரைஸ் ஏறினதுக்கப்புறம் நான் சில்வர்லேயே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. ஸோ இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் நான் போய் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து அரவுண்ட் ஒரு 3,000 ருபீஸ் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கும்போது. இது வாங்கி ஒரு 2 years கிட்ட ஆகிடுச்சு, 2-3 years கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி வெயிட்லேயே கொலுசு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஷோரூம் விசிட் பண்ணால் தான் தெரியும். மோஸ்ட் ப்ராபப்ளி பட்ஜெட்டோடு வந்தால் நான் ஒரு ஆங்க்லெட் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா நம்ம பிளான் படி 100 mg தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஸோ நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ப்ராபப்ளி இந்த வீக்கெண்ட் நான் ஷோரூமை விசிட் பண்ணுவேன். ஸோ அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணுறான் அப்படின்ற ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேலஞ்ச் பண்ணுறது, சேவ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேட்டடாகவும் இருந்துச்சு. நம்ம எங்கெங்கெல்லாம் வீண் செலவு பண்ணுறோம் அப்படின்ற நிறைய விஷயம் நான் இந்த 20 டேஸ்லேயே மோஸ்ட்லி கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேவிங்ஸ் ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னாலையும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ப்ரிசைஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.